பகுதியில் 40 ஆண்டுகளாக ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கியும் அதை செயல்படுத்தாத தமிழ்நாடு அரசை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி அடுத்துள்ள மலங்காடு பகுதியில் அது மற்றும் அதனை சுற்றி உள்ள மலங்காடு, எட்டிமரத்துக்காடு, வெள்ளையான் வட்டம், வைத்தியன்காடு, கொள்ளுக்கட்டு தெரு, டைலாக் கவுண்டர் வட்டம், சந்தனக்காரன் காடு, சக்தி கோயில் வட்டம், கரும்பாட்டுத்துறை வட்டம் உட்பட 25 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த 25 குக்கிராமங்களும் சேலத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அதனை ஒட்டிய நெய்க்காரப்பட்டிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அனைத்துமே இந்த ரயில்வே மேம்பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ரயில்வே குறுகிய பாலமாக இருக்கிறது. ஆனால் சுரங்கப்பாதையை கடந்துதான் செல்ல வேண்டும். மழை நேரங்களில் இந்த மழை நீர் தேங்கி நிற்கிறது. இவர்கள் 40 ஆண்டுகளாக இந்த பாதையை பயன்படுத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி நெய்க்காரப்பட்டியில் உள்ள நடுநிலைப்பள்ளி, நியாய விலைக்கடை, ஆவின் பால் சொசைட்டி, அங்கன்வாடி ஆரம்ப சுகாதார நிலையம், சந்தனங்காடு நடுநிலைப்பள்ளி, நியாய விலைக்கடை, அங்கன்வாடி என பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கும் நெய்க்காரப்பட்டிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, சேலத்துக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இந்த குறுகிய பாதையில் தான் செல்ல வேண்டும். இது குறித்து இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தனர். ஆனால் ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில்வே சேலத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய இடத்தில் 35 சுரங்கப்பாதைகளுக்கு அனுப்புவதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அதற்கான நிதியையும் ஒதுக்கியுள்ளது. குறிப்பாக நெய்க்காரப்பட்டியிலிருந்து மலங்காடு செல்வதற்கு 16 அடி அகலத்தில் மேம்பாலம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து தயார் நிலையில் உள்ளது. ஆனால் மாநில அரசு அதற்கான சாலைகள் அமைப்பதற்கான எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யவில்லை. அது மட்டுமின்றி ஊராட்சி நிர்வாகமும், நெய்க்காரப்பட்டி ஊராட்சி நிர்வாகமும் அதற்கு நிதி இல்லை. அதனால் நாங்கள் பாலம் அமைக்க தயாராக இருக்கிறோம், அதற்கான ஒதுக்கீடும் செய்து விட்டோம், ஆனால் மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லை. அதன் காரணமாக பாலம் அமைக்காமல் உள்ளது என தெரிவித்திருந்தனர். ஆனால் பொதுமக்கள் 40 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறோம், ஆனால் எங்கள் கோரிக்கை ஏற்கவில்லை. எனவே வரும் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று கடந்த 2 நாட்களாக கிராமம் முழுவதுமாக 25 குக்கிராமங்களிலும் கருப்பு கொடி ஏந்தி தங்களது போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஆனால் இன்று போராட்டத்தை கண்டுகொள்ளாத நிலையில் தற்போது நெய்க்காரப்பட்டி பகுதியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் ரயிலை மறிக்கப் போவதாக 40 கிராம மக்கள் திரண்டு வந்தனர். தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ரயில்வே அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், ரயில்வே நிர்வாகம் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துவிட்டது. 16 அடி அகலத்தில் பாலம் அமைப்பதற்கான திட்டம் தயாராக உள்ளது, நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மாநில அரசு தேவையான சாலைகள் அமைத்துக் கொடுத்தால் மட்டுமே பாலம் அமைக்க முடியும் என தெரிவித்திருக்கின்றனர். எனவே இவர்களின் போராட்டமானது மாநில அரசு நோக்கியும் ஊராட்சி நிர்வாகத்தை நோக்கியும் திரும்பியுள்ளது. எனவே விரைவில் தேர்தலை புறக்கணிப்போம். தொடர்ந்து தேர்தல் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு, எங்களுக்கு பாலம் அமைக்காத பட்சத்தில் 25 கிராம குக்கிராம மக்கள் தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.